எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வணக்கம். எதுக்கு வணக்கம்னா, நேத்தைக்கு நான் விழுப்புரத்தில காரும், பஸ்ஸும் அந்த ஃபைட்டு சண்டை நடந்துச்சு. அத பத்தி என்னோட ஆதங்கத்த வெளியிட்டிருந்தேன். நானும் ஒரு ஆம்னி பஸ் டிரைவர் தான். ஆதங்கத்த வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு இவ்வளவு ஒரு வரவேற்பு நான் கிடைக்கும்ன்ட்டு என் சேனலுக்கு நான் நெனச்சே பார்க்கலண்ணே. என்னோட யூடியூப் இதுக்கு இன்ஸ்டாக்கு இவ்வளவு ஒரு வரவேற்பு. நான் எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஆளுக்கு லாட்ரி அடித்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாரி தான் 4,50,000 மக்கள் நான் போட்டதை பார்த்துருக்காங்க. அதில் 1600, 1700 கமெண்ட் வந்திருக்கு. அதில் வந்த கமெண்ட் எல்லாமே என்னை யாருமே ஒரு இவ்வளோ கமெண்ட் வந்துன்னா அதில் நிறைய பேர் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் அதில் எல்லா மக்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நான் இப்படி இவ்வளோ கமெண்ட்ஸு இவ்வளோ இதெல்லாம் வந்தோன்னே ஒரு ஆளுக்கா ஃபோன் பண்ணி, டேய் என்னோட இன்ஸ்டால பார்த்தியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இவ்வளோ வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எனக்கு பெருமையாக இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற காரணம் என்னென்னா, அந்த கமெண்டில் நிறைய பேர் நிறைய தரப்பில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட தரப்பில் இருந்து நான் பதில் சொல்கிறேன். இதில் சில பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீ அந்த வழியாக தானே போன, அப்போ நீ இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் மக்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட விடை என்னென்னா, நாங்கள் டிராஃபிக்கில் அப்போ பேக்கில் ரொம்ப தள்ளி நின்றுட்டு இருந்தோம். ஹெவி டிராஃபிக்கு. அப்போ டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகும்போது நாங்கள் சைடில் பார்க்குறோம், இந்த பஸ்ஸும் காரும் நிற்குது, போலீஸு ஆம்புலன்ஸ்லாம் நிற்குது. அப்போ நாங்கள் நினச்சோம் ஏதோ லைட்டாக டச்சப் ஆகிருக்கும் போல இருக்குது, தட்டுமுட்டா ஆகிருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு கேஷுவலாக போயிட்டோம். நாங்கள் இந்த விஷயம்னு தெரிஞ்சிருந்தேன்னா, இவ்வளோ ஓப்பனாக நான் பேசுகிறேன். நானும் என் டிரைவரும் கண்டிப்பாக 100க்கு 1000% நாங்கள் நின்றுருப்போம். நின்று அந்த டிரைவருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆமாம், அது மாற்றமே இல்லை. அது இந்த ஓமினி பஸ் டிரைவர்களுக்கு தான் அந்த ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு லாரி டிரைவர்னாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போம். என்னடா அவ்வளோ நீங்கள் சமூக சேவைகள் பண்ணுற ஆட்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. என் கூட வர ஒரு டிரைவர் அண்ணனும் ஒரு டிரைவருக்கு ஒன்றுனா இறங்கி டக்குன்னு போய் கேட்கக்கூடிய கேரக்டரில் உள்ளவர். அவர் கூட சேர்ந்து இருக்கிறனால எனக்கும் அந்த தாட் இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்போம். அது மாற்றமே கிடையாது, கண்டிப்பாக கேட்டிருப்போம். அது இல்லாமல் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே இதுதான் பதில். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஆக்சிடெண்ட்டுன்னு நினச்சி தான் அதை கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு கமெண்ட் வந்ததில் ஒரே ஒரு அண்ணன் மட்டும் கார் ஓட்டுறாரு போல இருக்குது. அவர் என்ன தேமகனே, நீங்கள்லாம் பஸ் ஓட்டுறது காருங்களை அணைச்சிக்கிட்டு போகிறீங்களா, அதுக்கு என்னடா சொல்ல போகிறா தேமகனேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எனக்கு கோவமே இல்லை. ஏன்னா அவர் சரி அவருக்கு மனசில் இருக்க பாரத்தை கக்கிட்டாருன்னு வைங்களாம். ஆனால் அவருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஏன்னா இந்த வீடியோ எப்படி அந்த அண்ணன் பார்ப்பாங்க, அந்த அண்ணனுக்கு நல்லா கேட்டுடுங்கண்ணே. பஸ்ஸு கொஞ்சம் டைமிங் பிடிக்கணுண்ணே. அப்போ நீங்கள் கொஞ்சம் குறுக்க வரும்போது பஸ்ஸு அவ்வளோ பெரிய உருவத்தை கொண்டு போகும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், லைட்டாக அணைச்ச மாதிரி இருக்கும். தப்பாக அணைச்சிக்கிட்டாங்க, ஒற்றுமையாக போயிருங்க. அதுதான் என்னோடய விடை. அந்த எனக்கு பதில் சொல்லலைன்னா இதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ்ஸு ஓட்டுறங்க இவனுங்கள்லாம் ஃப்ளைட் ஓட்டுறதா நினப்பு அப்படின்ட்டு. அவங்களுக்கான பதில் நான் என்ன சொல்லுவேன்னா, அண்ணே எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் பிடிக்கணும். டைமிங் பிடிக்கணும்னா மைலேஜும் கொடுக்கணும், டைமிங்கும் பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது மேல்மருவத்தூர் அந்த சைடெலாம் வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே நாங்கள் டைமிங் பிடிச்சி வரணுன்னா, நாங்கள் அப்போ கொஞ்சம் ஓட்டி வரும்போது எங்கள் வண்டி கொஞ்சம் பெருசுனால உங்கள் கார்கள்லாம் போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அணைச்சது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நீங்களும் இடைக்க யானை நடந்து போய்ட்டு இருக்கும்போது பூனை காலுக்கு கடந்து ராவிட்டு கிடந்துன்னா யானைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதே மாதிரி தானே ஹெவி வண்டி வரும்போது சின்ன வண்டிகள் குறுக்கையும் மறுக்கையும் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் டைமிங்கும் பிடிக்கணும். ஏன்னா வண்டிக்கு இருக்க மக்கள் செங்கல்பட்டு எப்போ போவோம், தாம்பரம் எப்போ போவோம், வேளச்சேரி எப்போ போவோம் அப்படிலாம் கேட்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்கண்ணே. இதுதான். அதனால் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண மக்களுக்கு உண்மையாட்டு சொல்கிறேன், ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.